கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முக்கியமா நம்மகிட்ட இருக்க அந்த ஹேண்ட் ரிட்டன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது கையால எழுதி கொடுக்கப்பட்ட தாசில்தார் கையெழுத்து உள்ள அந்த சர்டிஃபிகேட் வந்து இப்ப செல்லுமா? இல்ல வந்து இப்ப சமீபமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிருப்போம். அதுல வந்து ஆனா போட்டோ இருக்காது, சீரியல் நம்பர்லாம் இருக்காது. இந்த ஜாதி சான்றிதழும் செல்லுமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமா இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து இந்த ஜாதி சான்றிதழ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் சேரோம் இல்ல வந்து ஏதோ ஒரு அட்மிஷன் போடுறோம் இல்ல வந்து நமக்கு வந்து எக்ஸாம்க்கு எதுக்காச்சும் அப்ளை பண்றோம் அப்படின்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இப்ப பொதுவாவே வந்து மக்கள்கிட்ட வந்து இரண்டு வகையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து ஹேண்ட் ரிட்டன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எடுத்தது. இது போக தேர்ட் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்ப லேட்டஸ்டா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பழைய சர்டிஃபிகேட் எதுவுமே செல்லாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லல. அது மாதிரி ஜியோவும் எதுவும் பாஸ் பண்ணல. அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா யூனிக்கான சீரியல் ஐடி இருக்காது. இன்னும் ரொம்ப பழசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாசில்தார் கையெழுத்து போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அது வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கும். நடுத்தரமா உள்ள அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டோஸ் எதுவும் இருக்காது, சீரியல் நம்பரும் இருக்காது. இது ரெண்டுக்கும் தடை இல்ல அப்படின்னாலும் நமக்கு வந்து திடீர்னு கவர்மெண்ட் வந்து எதுவும் ஜியோ பாஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசா அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வந்து நம்ம வந்து இப்பவே முன்கூட்டி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. போட்டோ அது மட்டும் இல்லாம சீரியல் நம்பர் இருக்கக்கூடிய இந்த புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அருகாமையில் உள்ள அந்த சிஎஸ்சி அது மட்டும் இல்லாம இ சேவை மையங்கள்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு என்னென்ன வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது இருந்தா போதும் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எடுத்துக்கக்கூடிய டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15 நாள் ஆகும். இதுக்குள்ள உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இல்ல இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கிடையாது அப்படின்னா நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து போட்டோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருக்காது. அதுக்கு வந்து உங்க பேரண்ட்ஸோட டிசி அப்படி இல்லைனா உங்க பேரண்ட்ஸ் இல்லைனா வந்து கூட பிறந்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அதை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் 10 இருந்து 15 நாள் ஆகும். புதுசா அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வில்லேஜா இருந்தா விவோவை பார்க்கணும். இல்ல நம்ம கொஞ்சம் சிட்டி சைடுல இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐ பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சொன்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 நாள் கிட்ட வந்து நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேட் தான் செல்லும், இந்த சர்டிஃபிகேட் செல்லாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எதுவுமே வந்து ரூல்ஸ் எதுவும் பாஸ் பண்ணல. இருந்தாலும் இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உதவியா இருக்கும். இந்த ஒரு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.